வேஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல திருவாரூரில் பிரச்சாரத்திற்கு சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளைநிலத்தில் வேலை செய்து வந்த விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். திருவாரூரில் பிரச்சாரத்திற்கு செல்லும் வழியில் விவசாயிகளை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை நடத்தி வரும் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் திருவாரூருக்கு பிரச்சாரத்திற்காக செல்கிறார். அந்த வகையில் வழியில் செல்லக்கூடிய காஞ்சி போறதுனால சொல்லுங்க. காஞ்சி போனதுனால தண்ணி இல்லாம அது போல காஞ்சி போனதுனால புடிச்சு புடுங்கவும் முடியல, அந்து போகுது களை. மறுபடியும் களை மறுபடியும் களை. நீங்க வந்தாதான் எங்களுக்கு மக்கள் சந்தோஷமா மழை இல்ல, மழை பெஞ்சா வெயில் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாள் சரி வரமா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் துவங்கி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் ரோட் ஷோ மற்றும் பரப்புரை மேற்கொண்டு முடித்துவிட்டு அங்கிருந்து திருவாரூர் வரும் வழியில் விவசாயிகள் அங்கே நடவு நட்டும் பணியினை முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி பார்வையிடுகிறார். அதை முடிந்து திருவாரூர் மாவட்ட எல்லையான கொல்லுமாங்குடி வந்தடைந்தவுடன் அப்போது அவர்களுக்கு கொல்லுமாங்குடி கடற்கரையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் தலைமையில் திரளான கட்சி தொண்டர்கள் மேலத்தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்க உள்ளனர். தொடர்ந்து அங்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாலையில் இரு புறங்களில் உள்ள பொதுமக்களை சந்திக்கிறார். மேலும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை எடப்பாடி பழனிசாமி அளித்தனர். அப்போது அங்கு பொதுமக்கள் மற்றும் பெண்கள், விவசாயிகள் ஆகியோரிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பிறகு நன்னிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிபிஜி அன்பு சொந்தமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 84 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கம்பத்தில் அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேரளம் பூந்தோட்டம் சன்னாளூர் வழியாக நன்னிலம் சென்று அங்கு மக்களிடம் பரப்புரை மேற்கொள்கிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.